தமிழ் மக்களே, ஆற்றன் பிரபா. வெல்கம் டு மை சேனல். ஒரு பக்கம் கருப்பு பிளாக் பஸ்டர் ஆகி வேர்ல்டு வைடாக கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. சூர்யா கருப்பு படத்தோட டேரக்டர், கேமராமேன், எடிட்டர் இப்படி எல்லாருக்கும் கார் வாங்கி கொடுத்துட்ருக்காரு. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னே தெரியல. இந்த சூழலுக்கு நடுவில் படத்தை ரிலீஸ் பண்ணால் என்ன ஆகும்னு பயந்து இண்டஸ்ட்ரியில் பல சின்ன பட்ஜெட் படங்கள் முடங்கி கிடக்குது. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஏஜிஎஸ் நிறுவனம் அர்ஜுனோட ஆக்ஷனை நம்பி இந்த பிளாஸ்ட்டை இறக்கியிருக்காங்க. வாங்க எப்படி பிளாஸ்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். கராத்தே மாஸ்டரான அர்ஜுன் அவரோட பொண்ணு பிரீத்தி முகுந்தனுக்கு 6 வயசுல இருந்தே தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுத்து சமூகத்தில் நடக்கிற அநீதிகளை தட்டி கேட்கணும்னு சொல்லி வளர்க்குறாரு. வயசு பொண்ணு இப்படி அடித்தடின்னு சுற்றிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாது, வாழ்க்கையே வீணாக போயிடும்னு அடக்க உடக்கமாக இருக்க சொல்கிறாங்க பிரீத்தியோட அம்மா அபிராமி. பிரீத்தியோட சித்தப்பாவாக வர்ற விவேக் பிரசன்னா மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காரு. பிரீத்தி மேலே பாசமாக இருக்காரு. ஆனாலும் அவரோட கேரக்டர் கொஞ்சம் மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. இந்த பக்கம் இப்படி ஒரு சராசரியான குடும்பத்தை காமிச்சிட்டு ஆப்போசிட்டில் மிகப்பெரிய கார்ப்பரேட் வில்லனா நம்ம வேம்புலி ஜான் கொக்கனை காட்டுறாங்க. அவரோட ரிசர்ச் டீம் மலைவாழ் மக்கள் வசிக்கிற இடத்துல 7000 கோடி மதிப்புள்ள அரிய வகையான கனிம வளம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மைனிங் ப்ராஜெக்ட்டுக்காக 1300 பேர் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஊரையே பலி கொடுக்க முடிவு பண்ணுறாரு ஜான் கொக்கன். அந்த 7000 கோடி ப்ராஜெக்ட்டுக்கு அனுமதி கொடுக்கறதுக்காக அமைச்சர் 1000 கோடியை லஞ்சமாக கேட்குறாரு. ஜான் கொக்கன் அவர்கிட்ட பிளாக்ல இருக்க 1000 கோடியை ஒயிட்டாக மாற்றி அமைச்சரோட ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக அண்டர்வேர்ல்டில் இருக்க அர்ஜுன் சிதம்பரத்தை வெளியே கொண்டு வர்றாரு. ஒரு கோயின்சிடென்ட்னால அந்த 1000 கோடிக்கான துருப்புச்சிட்டு அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக அர்ஜுன் ஃபேமிலி கிட்ட வந்துடுது. இப்போ கார்ப்பரேட் வில்லனான ஜான் கொக்கனுக்கோ அவர் ஹையர் பண்ணுற மற்ற வில்லன்களுக்கோ அர்ஜுன் ஃபேமிலியை பற்றி எதுவுமே தெரியாது. அதே போல் அர்ஜுன் ஃபேமிலிக்கும் இந்த கார்ப்பரேட் வில்லன்களை பற்றி எதுவுமே தெரியாது. இந்த ரெண்டு தரப்புக்குமே போலீஸ் ஆஃபீஸர் வர்ற திலீபனை பற்றி எந்த விஷயமும் தெரியாது. ஒரு பக்கம் போலீஸ் டீமு, இன்னொரு பக்கம் வில்லன் குரூப்பு, இதுக்கு நடுவில் அர்ஜுனோட ஃபேமிலி. முன்ன பின்ன சம்மந்தமே இல்லாத இவங்க எல்லாரையும் அந்த 1000 கோடிக்கான துருப்புச்சிட்டு எப்படி கனெக்ட் பண்ணுது, அதனால் வர்ற பிரச்சனையிலிருந்து அர்ஜுன் ஃபேமிலி எப்படி தங்களை காப்பாற்றிக்கிறாங்கிறது தான் இந்த கதைக்குள்ளே இருக்க பிளாஸ்ட்டு. இதுக்கு மேலே பிரீத்தி முகுந்தனுக்கு பாய் ஃப்ரெண்டு பாய் பெஸ்டிலாம் வச்சு லவ் சாங் போட்டு நம்மளை சோதிக்காமல் கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லி நிறைய ஆக்ஷன், அதுக்குள்ளே கொஞ்சம் காமெடி கலந்து படம் முழுக்க நம்மளை ரசிக்க வச்சுருக்காங்க. அப்புறம் காமெடிக்குன்னு யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி மாதிரி கூட்டம் சேர்க்காம படத்தில் வர்ற முக்கிய கதாபாத்திரங்களை வச்சு நிறைய இடத்துல ஹியூமர் பண்ணி நம்மளை வாய் விட்டு சிரிக்க வைக்கிறாங்க. ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷன்லையும் வயலண்ட்டான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லையும் சின்ன சின்ன ஹியூமர் எலிமெண்ட் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாமே இவங்க நினச்ச மாதிரி ஸ்க்ரீனில் வந்துட்டு வயலன்ஸை மட்டும் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்தா குழந்தைங்களும் இந்த படத்தை பார்த்து ரசிச்சுப்பாங்க. இந்த காம்பேக்டான சின்ன பட்ஜெட் படத்தில் ஸ்டண்ட் கொரியோகிராஃபருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா பிரீத்தி முகுந்தன் ஒரு ஃபீமேல் ஆக்டர் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். அதையும் தாண்டி அவரோட உடலமைப்புக்கு அவங்க எத்தனை ஃபைட்டர்ஸ் அடித்தாலும் அது நம்புற மாதிரி இருக்குது. அண்டர்வேர்ல்டில் இருந்த அர்ஜுன் சிதம்பரம் 18 போலீஸ்காரங்களை கொண்டுட்டு ஹாஸ்பிட்டலிருந்து தப்பிச்சு போனதும் அவர் யார் என்னன்னு போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸோடு சேர்ந்து நம்மளையும் அர்ஜுன் சிதம்பரம் யார், இதுக்கு முன்னாடி அவர் எந்த படத்தில் நடிச்சிருக்காருன்னு கூகுளில் தேட வச்சுட்டாங்க. எனக்கு பர்சனலாக அவரை பார்க்கும்போது பூவிடி வாசலில் படத்தோட வில்லன் பாபு ஆண்டனியோட சாயல் தெரிஞ்சது. அவரை பற்றி தேடி பார்க்கும்போது தான் தெரியுது அவர் ஆல்ரெடி நேர்கொண்ட பார்வை படத்தில் நடித்ததுக்காக பெஸ்ட் வில்லன் அவார்டே வாங்கியிருக்காரு. இந்த பிளாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட வில்லன் கேரக்டர்கள் இருந்தாலும் அர்ஜுன் சிதம்பரம் கேரக்டர் தான் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 15 கோடிக்குள்ளே எடுக்கப்பட்ட இந்த பிளாஸ்ட்டு ரிலீஸ் ஆன வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளில் அந்த 15 கோடியை கலெக்ட் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் 30 கோடி வரைக்கும் வசூல் பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த வாரம் தெலுங்கு வெர்ஷன் ரிலீஸ் ஆக போது அங்கேயும் இந்த படத்துக்கு இதே வரவேற்பு கிடைச்சா தமிழ் தெலுங்கு ரெண்டுலேயும் சேர்ந்து 50 கோடிக்கு மேலே வசூல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அர்ஜுன் இவ்வளோ நாளாக மெயின்டைன் பண்ண அவரோட ஃபிட்னஸ்க்கும் ஆக்ஷன் இமேஜுக்கும் இந்த பிளாஸ்ட்டு மறுபடியும் தமிழ் சினிமாவுக்குள்ளே அவருக்கு இன்னொரு ரவுண்டு வர்றதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கு. அர்ஜுனோட சினிமாட்டிக் யூனிவர்ஸுக்குள்ளே குடும்பத்தை பறி கொடுத்துட்டு கிளைமேக்ஸில் வில்லன்களை துவம்சம் பண்ணுற ஆக்ஷன் கிங்கை தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வில்லன்களை துரத்தி அடிக்கிற இந்த கதையில் ஒரு கேப்டன் அமெரிக்கா 2 பிளாக் விடோவை ஒரே ஃபேமிலிக்குள்ளே பார்த்த மாதிரி இருக்குது. ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா பெண்களை தெய்வத்துக்கு சமமாக நினைக்கிற இந்த தமிழ் மண்ணில் ஆணுக்கு சமமாக அடிதடியில் இறக்கி விட்டுருக்காங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி இந்த வீடியோ பார்த்த தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.